இங்கே வாங்க, நம்ம லைஃப்பில் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டு எடுத்துக்கிற சில விஷயங்கள் இருக்கும்ல, சில முடிவுகள் இருக்கும்ல. அது கெரியராக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், லவ் மேரேஜாக இருந்தாலும், அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும், நம்ம செலக்ட் பண்ணுற சாய்ஸ் தப்பாக இருக்குது. அது எனக்கு பர்ஃபெக்ட் இல்லை, அதனால் எனக்கு எந்த விதமான ஹாப்பினஸும் இல்லை, அது என்னால் திருத்த முடியல, மாற்றிக்க முடியல, எனக்கு அதுக்குள்ளே இருக்கவே முடியல, அது எனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் தருது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. பிகாஸ் நம்ம தடம் மாறி தான் போனோமா தவிர தரம் மாறி போகல. என்ன, நம்ம கூட இருக்கவங்க, நம்ம ஃபேமிலியே சொல்லுவாங்க, இனிமேலெல்லாம் உன்னை யார் மதிப்பா அப்படின்ட்டு. நம்ம அழும்போதும், நம்ம கஷ்டப்படும் போதும், நம்ம கஷ்டத்தில் இல்லாதவங்க நம்மளை மதித்தா என்ன, மதிக்கலைன்னா என்ன, கடந்து வந்த பாதையும் கடந்து போயிட்டுருக்க பாதையும் எவ்வளோ கடினமானது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். வாழ்ந்துட்டுருக்க நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும். நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையை இனிமேல் நம்மளுக்காக நம்ம வாழ்வோம். சரியா? எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை. எவ்ரிதிங்ஸ் வில் பி ஆல் ரைட். ஓகே, பாய்.